ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு சாம்பார் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச மிளகா 20, பூண்டு 20, வெந்தயம், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், தனியா 9 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இன்றைக்கி நான் நெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் 1/2 தேங்காய். இப்போ பேன் நல்லா சூடாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துருக்கேன்னா ஊற்றிட்டேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் இன்றைக்கி கீ யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 3. இப்போ கடலப்பருப்பு 1 2 3 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தீச்சிட்டிங்கன்னா சாம்பார் ஃப்ளேவர் மாறிடும், தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் பார்த்து ஸ்லோவாக வதக்குங்க. வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன். ஃபயர் ஸ்லோவாக வச்சுக்கணும் இந்த டைமில், இல்லைன்னா பருப்பு தீஞ்சிடும். பார்த்தீங்கன்னால கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பருப்பு. சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நான் அரிசி 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிச்சு வரணும். இப்போ நம்ம தனியா 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 4 5 6 7 8 ஸ்பூன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தனியா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ பூண்டு 20 பல் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு 20 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஸ்பைசி வேணும்னாலும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி போடல. தேங்காய் பாதி தேங்காய் இருந்தால் போதும். ஆட் பண்ணிட்டு தேங்காய் நல்லா வதக்கணும். தேங்காய் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நாங்கள் டெய்லி சாம்பார் பண்ணுறதுனால நாங்கள் டெய்லி பேஸ்ட் மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறோம். அதே உங்களுக்கு அதுபோல் முடியாததுனால ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணி நீங்கள் பவுட்ரு மாதிரி அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு 4 மெம்பர்ஸ் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இது நம்ம கடையில் சாம்பார் பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தேவையே இல்லை. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம இந்த மசாலா வச்சு ஆல்ரெடி ஒரு டிஃபன் சாம்பார் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் மசாலா முடிஞ்சிச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.